ஏயா ஓன் தொடையவே தட்டிட்டு உசுங்குற? அட மூட்டை பூச்சி கடிச்சு இருக்கிற ரத்தத்தையும் உறிஞ்சுதியா? நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம், பி குரூப் ரத்தம். மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம். மூட்டை பூச்சிக்கு எல்லா குரூப் ரத்தமும் சேரும். அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட தான். ஏரிக்கரையின் மேலே நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன். என்ன தூக்கு கைதியா மாத்திடாதீங்க. சும்மா என்ன நீ சங்கீதத்தை ரசிக்க தெரியாத ஞான சூன்யமா இருக்க? ஆமா, இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம். இளையராஜா இன்னிசை மழைய காதுல அள்ளி ஊத்துறாரு. உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது தொண்டையாடா. அந்த வர்றாரு, அவருக்கு இருக்கிறது தொண்டை, அவர் பாடுறது பாட்டு. அருண் அருண் அருண், நீ வெளியே போய் பாடும்போது நான் உள்ள வந்துடுறேன். நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன். எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு? கவலைப்படாத, உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துடுறேன். பைனான்சர்கள் எல்லாம் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை. படம் எடுக்கலாம். உன்னை வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா? அண்ணமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. தம்பிமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. அண்ணமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. தம்பிமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. தம்பிமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. அண்ணமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. தம்பிமாரே, என் குழந்தையை காப்பாத்துங்க. ஏண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறிய, வெக்கமா இல்ல? இங்க பாருடா, நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம். கடன் தொல்லை தாங்க முடியாம உங்க அம்மா பூவோடவும் பொட்டோடவும் போய் சேர்ந்துட்டா. எங்க அம்மா எப்பவுமே மானஸ்தி, கடன் தொல்லை எல்லாம் தாங்க மாட்டாங்க. அப்ப உங்க அப்பா மானம் இல்லாதவன் உயிரோட இருக்கிறேன் இல்ல? இங்க பாராடே, எங்க இனம் இருக்க அது கவரிமான் இனம். அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது, செத்து போகும். நீ கவரிமான் இனமா? நைனா கொஞ்சம் குனி. தலைய பாரு, காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி. ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துருக்கணுமே நைனா. என்னடே, நீ எனக்கு புள்ளையா பிறந்து என்னடா செஞ்சிருக்க? நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ள பெத்துக்கு சொன்னது? அதுவும் 1 2 5 பொண்ணு, அதுக்கப்புறம் 6வதா நானு. தேவையா? எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவம் இருந்து பெத்தண்டா. ஆமா, இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி. தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தியை பெத்து எடுத்துட்டாரு. நானும் வில்லை அம்பி தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கூட பிள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா. என்ன அழுகிறியா? இப்ப அழுது என்ன பண்றது? இந்த அழுகைய ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால அழுதுருக்கணும். அட்லீஸ்ட் புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னாலேயாச்சும் அழுதுருக்கணும் நைனா. ஏய், உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு புள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. போறவழியே அதை ஏண்டா உதைக்கிற? உங்க இஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துக்குவீங்க. உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போடா வெளியம்பீங்க. அப்புறம் இந்த புள்ளைய நாடு காப்பாத்தணும். ஏன்னா எவன் புள்ள பெத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இடிச்சவா நாடு பாரு. உன்னை புள்ளைய பெத்ததுக்கு நான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும்டா. உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும். சொல்லாத, செய். என்ன படையா, இது அவசியமா? வேலை இல்லாதவன் என்னமோ பண்ண மாதிரி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மிச்சம் பெயிண்ட் இருந்தது, ஏன் சும்மா வைப்பானு உத்தரத்துக்கு அடிச்சிட்டு இருக்கேன். தப்புன்னு சொல்லலடா, தூக்கு மாட்டிட்டு தொங்கி ரத்தம் கக்கற மாதிரி இருக்கு. தூக்கு மாட்டிட்டா ரத்தம் கக்காது நைனா. நாக்கு நீண்டும், கண்ணு 2 வெளியே வந்துரும். அப்படியா? நான் பார்த்தது இல்லடா. எங்க மாட்டிக்க? நான் ஏன் தூக்கு மாட்டிக்கணும்? 3 மாசத்துக்குள்ள எப்படி எப்படி ஆகும்னு நினைச்சானுங்க. இப்போ கதையே மாறி போச்சு. அவனுங்களை மாட்டிக்க சொல்லு. ஏய், அவங்களை எல்லாம் இழுத்து விதண்டாவாதம் பேசாதடா. இறங்கி வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வழியை காட்டுன்னு வேண்டிக்க போ. நமஸ்காரம் சாமி. இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் கவனிச்சுக்கிறாங்க? ஏதோ ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன். பணம் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுகிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க. அப்போ உண்டியல நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா? ஆமா,
நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியில சீல் வச்சிருக்கீங்க? வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு. சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன். உண்டியில என்ன கார்ப்பரேஷன் பைப்பா? இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக இரு. பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறயா? சரி, மிச்சத்தை என்ன பண்றீங்க? என்ன மிச்சம் இருக்க போகுது? ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன். Next. Come on. You move. பலா, நான் ஜெயிலுக்கு போறேம்மா. ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லல. என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு போறீங்க? நீங்க ஜெயில வார்டனா இருக்கிறது சரி, அதுக்காக இப்படியா? டியூட்டிக்கு போயிட்டாருன்னு சொல்லுங்கப்பா. சென்டிமெண்டா? அப்பா, நம்ம மேல வீதி புளிய மரத்தடியில ஒரு சாமியார் வந்திருக்காராம். ரொம்ப சக்தி உள்ளவராம். நம்ம நினைச்சத உடனே நடத்தி வைக்கிறாராம். பிராடுக்கு நாடு இல்லாம நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு உண்டியல்ல காசு போட்டு வேண்டிக்கம்மா. புது சாமி தான் கண்ணை திறக்கணும். சாமி, நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா? நான் நினைச்சதே நடக்கும் போது நீ நினைச்சது நடக்காதா? நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. பரவாயில்ல. மட்டும்தான். உங்க அப்பா இந்த நாட்டை உணர்ந்தவன், அளவோட பெற்றிருக்கான். இன்னும் இருக்கானா? இருக்காரு சாமி. நான் தான் அவருக்கு பாரமா இருந்துகிட்டு இருக்கேன். கவலைப்படாத, கொப்பாவோட பாரம் கூடிய சீக்கிரம் குறையும். பொண்ணு எங்க இருக்கிறது? தேனாம்பேட்டை. இனிமே நீ இங்க வர வேண்டியதில்லை. அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன். நீ அங்கேயே சாமி கும்பிட்டுக்க. சரி, நான் வரேன் சாமி. இது உண்டியல் தான், இதையே போட்டுருங்க. தேங்க்ஸ். இப்படி சில்லற பணக்காரன் ஆயிட்டியாடா? ஏண்டா 5 பைசா 10 பைசாலாம் நீ பொறுக்கணைனா, நோட்டெல்லாம் நான் எடுக்கிறேன். அப்படியா மகனே? இப்படி தரம் பிரிச்சு என்ற அளவுக்கு எங்கடா சம்பாரிச்ச? ஆகா, சு, கண்ணு போடாத நைனா. நீ எல்லாம் என்னை எப்படி திட்டின? கடவுள்னு ஒருத்தன் இல்ல, அவன் கண்ணை திறந்துட்டா. இப்ப சம்பாதிக்கிற. சம்பாதிப்படா. கடவுள் கண்ணை திறந்தா, நீ உண்டியல திறந்துட்ட. சார், என் பையன் என்ன சார் தப்பு பண்ணா? அவன வீட்டுக்கு வீடு மரம் வைங்கடான்னா, மரத்துக்கு மரம் உண்டியலடா வைக்கிறீங்க. பெரிய கோயிலா கட்டி பெரிய உண்டியல் வச்சு சம்பாரிச்சா விட்டுருவீங்க. ஏதோ என்ன மாதிரி உள்ளவ சின்ன கோயிலை கட்டி மரத்தடியில சின்ன உண்டியல வச்சா புடிச்சிருவீங்க. டேய், என்னடா? ஐயா, இந்த சம்பாத்தியத்துல நைனாவும் சாப்பிட்டுருக்காரு. அவரே புடிங்க. உண்டியல் வச்ச நீதானடா? அட பாவி புள்ளையாடா நீ. எப்பவோ வைக்க வேண்டிய கொள்ளிய இப்பவே வைக்கிறியாடா? ஐயா, சில்லறை அள்ளுறாரு. சும்மா தொட்டு பார்த்தேன். வண்டியை நிறுத்து. நிக்க சொன்னாரு, இறங்கினாரு, ஓடுறாரு. நாம அவசரப்பட்டு ஒரு நல்லவளை புடிச்சிட்டு வந்துட்டோம். அவன் என்னடான்னா நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வுங்கிறான்.
அடுத்த உழைப்புல சாப்பிடக்கூடாது, தானே உழைச்சி சாப்பிடறவன்னு சொல்றவங்கிட்ட இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் வாரிசு, செக்குல நீதான் கையெழுத்து போடணும், இங்குள்ள வேலைக்காரனுக்கு நீதான் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்னும் 1 வருஷத்துல உனக்கு சொத்து வரப்போகுது, வந்த உடனே அந்த சொத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடி போன்னு சொன்னா ஓடி போவானா? அவன் வேஷத்தையும் கலைச்சுட்டு நம்மளையும் காட்டி கொடுக்காம போக மாட்டான். ஐ டவுட் அண்ணா, அவனே அசர் அளவுக்கு ஒரு ஐட்டம் கைவசம் வச்சிருக்கேன். அனுபல்லவி பல்லவி சரணம். தமிழரசன் நம்ம குடும்ப வக்கீல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. மேல அனுப்பிட்டுங்களா? என்னது என்னது இது வக்கீலா? ஐயோ, 20 வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு. எப்படி இருக்கீங்க, எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு அவர் பார்க்க வேணாமா? அது சரி சார். ஆனா அவங்க இங்கிலீஷ்ல கண்ணா பின்னால ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி விட்டா ஒண்ணும் தெரியாதே சார். அது இவருக்கு போதுமே. என்னமோ தெரியாது சார், என் வேறல கலங்குது. நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி, அனுப்புங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். Good morning, Mr. Tamarasan. Let me first introduce myself. I am Balasubramaniam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary coolie in an ordinary factory. Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When he passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. Ten commandments, line making, very bad, and very simple. You cover third, but it's weird making, and very bad, but it's very qualified, and it is not score a markham, and we have to make very what's this, and it is a word. As lawyers don't standing, sit down. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப் In America, நாம தமிழிலே பேசுவோமே. yes. இந்த செக் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா? Chakka. ஆமா, 30,50,000 rupees. Lawyer, this it's வேணாங்க, நான் தமிழ்லயே சொல்லிடுறேன். 30,50,000 ரூபாய்கள். இதெல்லாம் எதுக்குங்க? பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம். கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு 20,13,350 ரூபாய். எலக்ட்ரிசிட்டி பில்லு 2,43,465 ரூபாய். டெலிபோன் பில்லு 3,16,235 ரூபாய். பெட்ரோல் செலவு 4,05,222 ரூபாய். மற்ற இதர செலவுகள் 71,728 ரூபாய் சார். அப்புறம் 72,91,26,412 ரூபாய் உங்க பிரைவேட் அக்கவுண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு. 36,45,42,418 ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கவுண்ட் ஷேர்ல இருக்கு. அப்புறம் 56,45,00,000 நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அது அந்த பாத்ரூம் லெட்டரின் கழுவுறவங்களுக்கு நம்ம ஒரு 16,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் சார். நான் கார்பரேஷன் கட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். No, it's making no sports. Yeah. I don't, but it's very bad and bad. Yeah. And good and bad and good. I'll go. கக்கூசியா என்ன வேண்டிய வக்கீல சக்கங்களா கையெழுத்தங்களா கோடிங்களா நம்ம வேலை கலங்குங்க விட்டுருங்க. இந்த பாரத தமிழரசு, இந்த குடும்பத்தோட மொத்த சொத்து கணக்கெல்லாம் கேட்டேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவர் சொன்னது வெறும் 25% தான். 25%? இத்தனை நாள் எல்லா செக்லையும் கையெழுத்து போட்டு கம்பெனிக்கு நாங்க தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம். வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்டல்ல, நீ கையெழுத்து போட்டதான் நம்புவான். அது மட்டும் இல்ல, இந்த வக்கீல் பெரிய சந்தேக கேஸ். பேசாம வேலை வேண்டிய உதவி காட்டு இடத்துல கையெழுத்து போட்டு அந்த பக்கம் பார்க்காத. சரி நீங்க பேர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓ பாவம், அவசரம். எனக்கு ஒத்து கிடக்குது, நான் வேணா வந்து 2 பேரும் சேர்ந்து. இல்ல வேணாம், நீங்க பேர் ரெடி பண்ணீங்க, நான் வந்துடுறேன். சரி. இல்ல பாத்ரூம் பெருசா இருக்கேன்னு சொன்னேன். ஏங்க அவர்தான் இங்கிலீஷ்ல பேசினார்ல, என்ன மாதிரி யார் சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? உங்களை யார் தமிழ்ல பேச சொல்லுது? அவர் ஓடிட்டாரு. அவர் பேசின இங்கிலீஷ் எனக்கு புரியலையா? அமெரிக்கா இங்கிலீஷ் என்னைக்குமே நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப இங்கிலீஷ் படத்துக்கு போறோம், எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா? எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டுறது இல்லையா? எல்லாரும் வெளியில வரும்போது நம்ம வெளியில வரது இல்லையா? அது மாதிரி ஏதாவது டசு புசு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? நீங்க பேசுன தமிழ் அவரை 8 நாள் கக்கூஸ் போட வச்சிருச்சு. திரும்ப
எங்க போறீங்க போட போடா வாங்க போடா அதெல்லாம் இல்ல வாங்கண்ணா முதலாளி என்ன? ஐயோ கல்லெல்லாம் இருக்கு. ஐயோ. ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு வரையப்பா உன்னை பார்க்காம உங்க அக்காவும் நாங்களும் துடிச்சு போயிட்டோம். நாங்களும் சொல்லாத. தினமும் நாடகம் தானா ஏகப்பட்ட சில்லற போல இருக்குது ட்ரெஸ் சோக்காகுது அவங்களே கொடுத்தாங்க நீங்க கொடுத்தியா? ஐயோ What is it? I don't know. Seems to be new, huh? Just a minute. Yeah. யார் மேடம் அது? இன்னைக்குதான் புதுசா சேர்ந்திருக்காரு. அவன் இங்கதான் சார் புதுசு எங்களுக்கு அவனை நல்லா தெரியும் அவன் காட்டுற வித்தைகள்லாம் எங்கள மாதிரி உழைப்பாளிங்களுக்கு தான் நல்லா புரியும் 490. இன்னும் கம்மி. 380 இன்னும் கம்மி. 350 ரொம்ப ஜாஸ்தி. 300 இதை விட கம்மி விலை இல்லையா சார் யோ இங்க வா நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற அத்தனை துணியும் வேணும் இங்க இருக்கிற அத்தனை சேல்ஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் புடவையும் நல்லா இருக்கணும் விலையும் கம்மியா இருக்கணும் எப்படியா முடியும் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் வந்து குழந்தை ஃப்ராக் என் மாமாக்கு வேஸ்ட் எனக்கு ஜீன்ஸ் சொல்லிருக்கேன். ஏன் படுக்க தலைகாணில ஒண்ணும் சொல்லலையா ஓ அதுவும் இருக்கா கொண்டு சொல்லு. ஓ சீக்கிரம் கொடுத்து அனுப்பியா இந்தப்பா நீ கேட்ட வேலையில வேட்டி, நீ கேட்ட வேலையில ஃப்ராக், நீ கேட்ட வேலையிலேயே ஜீன்ஸ். சத்தியமா சொல்றேன் இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்கேயுமே நன்றி, கிடைக்காது நன்றி. சார். இந்த வாரம் நீ போட்டு விடு சார். இதை போட்டு கொடுத்துருங்க. நீ என்ன போட்டு கொடுங்க போகலையே ஆமா இந்த பிராண்ட் சரியா இருக்கும் எப்படி தெரியும்? போட்டு பாரியா பிடிங்க. என்ன பண்ற பேண்ட் போட்டு பாக்குறேன். இங்கே வா ஜெட்டி போட்டிருக்கியா? உள்ள போ. ஜெட்டி போட்டிருக்கியா? பேண்ட் மாதிரி ஜெட்டி கீழ இருக்கு உள்ள ஜெட்டி நல்லா இருக்கு. மாட்டேன். ஜெட்டி நல்லா இருக்கு. நீ பாரு. எடுக்க மாட்டேன். நீ ஒரு வாட்டி பாருயா. உள்ள போ. ஜெட்டி இல்லாம யாரும் இருப்பாங்க. இல்லையா நீ? ஒரே வாட்டி பாத்துட்டேன். ஐயோ வேண்டாம் நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்கவே மாட்டேன் முதல்ல உள்ள போய் பேண்ட போட்டு பாரு நான் உனக்கு பில்ல போட்டு வரேன் போ அப்பா ஜெட்டிய பாருன்னு பிரச்சனை பண்றான்பா ஐயோ ஐயோ பாத்துட்டாங்க ஐயோ ஐயோ யோ என்னையா லேடிஸ் ரூம்ல ஒரு ஆம்பளை இருக்காரு சாரி மேடம் அது ஒரு ஜெட்டி கன்ஃபியூஷன் What? குட்டி கன்ஃபியூஷன் ஒரு பொண்ணு பாத்துட்டா. முதல்ல பணத்தை பில்லு இது அந்த பொண்ணுதியா முதல்ல ஜெட்டி பார்த்து பிரச்சனை வந்திருக்காது இல்ல? நான் பார்க்க மாட்டேன்னு அந்த பொண்ணு பாத்துக்கே சாரி மேடம் அந்த ஜெட்டில கிழிதல் இருந்தது இல்ல நீயும் உன் கன்ஃபியூஷனும் ஐயோ வந்துட்டாங்க